ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் கதையில் ராஜிக்கு சரவண அஞ்சலி கிட்ட பேசுனதை ஃபோனில் கேட்டுடுறாங்க. கேட்டதுலேருந்து அவங்களுக்கு மைண்டு டிஸ்டர்பாகவே இருக்குது. அவங்களால படிக்கவே முடியல. ஆனால் அதனால் மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க ராஜி. கால் பண்ணி சொல்கிறாங்க, சரவண மாமா இது மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட சிரித்து சிரித்து பேசியிருந்தாருக்கா. மயில் அக்கா கன்சீவாக இருக்காங்கன்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணை நான் கைவிட்டுற மாட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார். அதனால் என்னால் படிக்கவே முடியலக்கா. அதையே நினச்சி நினச்சி எனக்கு கஷ்டமாக இருக்குதுக்கான்னு ராஜி கால் பண்ணி சொல்கிறாங்க மீனாக்கு. மீனா சொல்கிறாங்க, நாம் என்ன ராஜி பண்ண முடியும்? நாம் பண்ணதுக்கெல்லாம் எது பண்ணாலும் அது நம்ம தலையில் தான் விழுது. இந்த விஷயத்தில் பெரியவங்களே தலையிடட்டும், நம்ம வாயை முடின்னு கம்முன்னு இருக்கிறது தான் நல்லது. நான் எதுக்கும் தலையிடலை ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே அதுக்கப்புறமா கோமதியை பாண்டியன் கேட்குறாரு, என்ன கோமதி, இன்னைக்கு நீ தங்கமயிலை பார்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தியே, போலியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, ஏங்க எனக்கு அங்கே தனியாக போகிறதுக்கு ஒரே சங்கட்டமாக இருக்குதுங்க. போகணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் எப்படின்னு தெரியலங்க. நீங்கள் வரீங்களா கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கோமதி பாண்டியனை. பாண்டியன் நான் வரல அப்படின்றாரு. கதிரை கேட்குறாங்க, கதிர் நீ வரியாடா என் கூடன்னு. இல்லை நானும் வரலம்மா அப்படின்றாரு, எனக்கு வேலை இருக்குன்னு. அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, ஏன்பா நீ மீனாவை கூட்டிகிட்டு போயேன். மீனா தான் அந்த பிள்ளையோட மயில் கூட நல்லா பேசிக்கிட்டு இருக்குதுல்ல, அதனால் மீனாவை நீ கூட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்கன்றாங்க. அதே மாதிரி நீ போர் தந்தால் நல்லா நிறைய வாங்கிட்டு போ அந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். சரிங்கன்றாங்க. உடனே கிச்சனில் போய் ராஜும் ஓடி போய், அத்தை நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கோமதி கிட்ட, மயிலக்காவை பார்க்கறதுக்காக. சரி ராஜி வா அப்படின்றாங்க. சரி அத்தை நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதி என்ன பண்ணுறாங்க, மீனா கால் பண்ணி கேட்குறாங்க, மீனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நீ லீவு தானே, வீட்டில் எதனா வேறு வேலையாக இருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அத்தை, துணி துவைக்கணும், அப்புறம் உங்கள் பிள்ளைக்கு சமைச்சு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி வாடி மயிலை போய் பார்த்துட்டு வரலான்னு கூப்பிட்றாங்க. உடனே மீனா நான் வரல, எதுக்கு என்ன கூப்பிட்றீங்க, நீங்கள் போக வேண்டியதானேன்றாங்க. ஏய் நீ தான் அவகிட்ட அடிக்கடி பேசுகிற போகிற இல்லடி, அதனால தானே நான் உன்னை கூப்பிட்றேன் வாடின்றாங்க. ஆமாம், இப்படி தான் ஒவ்வொரு வாட்டியும் என்னை கூப்பிடுவீங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவீங்க. இப்போ நீங்கள் கூப்பிட்டதும் நான் ஒடியாரணுமான்றாங்க. ஏ வாடி நான் உனக்கு சிக்கன் பிரியாணிலாம் பண்ணித்தரேன்டி அப்படின்றாங்க அவங்க மாமியார் கோமதி. உடனே அப்படியே அத்தை சிக்கன் பிரியாணியா, எப்போ பண்ண போகிறீங்க, எப்போ என்ன பிரியாணி பண்ண போகிறீங்கன்றாங்க. ஏன்னா இவங்க சாப்பாட்டு பிரியர். உடனே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு செந்தில். இவன் என்ன சாப்பாட்டுக்காக இப்படி அலையிறாளே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறமா மீனா என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்ம மயிலக்காவுக்கு சொல்லணுமேன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. அக்கா நீங்கள் நம்ம வீட்டில் யாருக்கிட்டேயும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, இருந்தாலும் நான் அந்த விஷயத்த சொல்லிட்டேங்க்கா அப்படின்னு மயிலுக்கு சொல்கிறாங்க. மயில் கேட்குறாங்க, எதுக்கு மீனா இந்த விஷயத்த சொன்னேன், என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் சொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னேன் அப்படின்றாங்க. ஏன் சொன்ன நீ அப்படின்னு. அக்கா சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சுக்கா, அதனால் சொல்லிட்டேங்க்கா, இப்போ சொன்ன பிறகு தான், அதனால் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்கக்கா. நான் அத்தை ராஜி 3 பேரும் வரோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, நாங்கள் உங்களை பார்க்க வரோம், அதான்க்கா விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே தங்கமயில் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்போ ஃபோனை வைக்கும்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வந்ததும் தங்கமயிலோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி அத்தை இன்னைக்கு என்னை பார்க்க வராங்களாம், மீனா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாலாம் வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, இதை நான் சொல்லலான்னு நினச்சேன், நீ எங்களை வேண்டான்னு சொல்லிட்டு அவளை வச்சு சொல்லிட்டியா இந்த விஷயத்தன்றாங்க. இல்லைம்மா அவளை அதாம்மா சொல்லிகிட்ருக்கிறா, நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க மயில். ஓஹோ வராங்களா உங்கள் மாமியாருக்காரி, வரட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே தங்கமயில் அம்மா உங்களை கெஞ்சி கேட்குறேன், அவங்க வந்தால் எந்த சண்டையும் போடாதீங்க, நீங்கள் எதையும் பேசாதீங்க அப்படின்றாங்க. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, எங்களை மட்டும் அவங்க வீட்டில் அவ்வளோ அசிங்கப்படுத்தி அமிச்சாங்க, ஒருத்தராச்சும் யாராச்சும் கேட்டாங்களா, அவங்க வந்தால் நாங்கள் எப்படிம்மா இங்கே கேட்காம இருக்க முடியும்ன்றாரு. அப்போ உடனே மயில் சொல்கிறாங்க, இது என்னோட விஷயம், நான் சம்மந்தப்பட்ட விஷயம், தயவுசெய்து யாரையும் தலையிடாதீங்க, அப்படி நீங்கள் எதனா அவங்கள சண்டை போட்டிங்கன்னா நான் அப்புறம் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்றாங்க. அவங்க நாளைய கதையில் மயிலை பார்க்கும்போது என்னென்னலாம் நடக்குதுன்னு நாளைக்கு பார்ப்போம். நன்றி, பாய்.